இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். துணை பிரதமர் அஹ்மத் ஜஹீர் லஞ்ச ஊழல் வழக்கு. மலேசிய வழக்கறிஞர் மன்றம் விண்ணப்பம் நிராகரித்தது. துணை பிரதமர் டத்தோசரி அஹ்மத் ஜஹீர் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்வதில்லை என்று சட்டத்துறை தலைவர் எடுத்துள்ள முடிவை எதிர்த்து மலேசிய வழக்கறிஞர் மன்றம் தொடுத்திருந்த வழக்கு மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. அஹ்மத் ஜஹீர் சம்பந்தப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான சில சட்ட சிக்கல்களை கூட்டரசு நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்வு காண்பதற்கு வழிவிடப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர் மன்றம் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கும் உயர் நீதிமன்றம் அனுமதி மறுத்தது. சட்ட சிக்கல்களை மேற்கோள் காட்டி வழக்கறிஞர் மன்றம் செய்து கொண்ட இரு விண்ணப்பங்களையும் நிராகரிப்பதாக உயர் நீதிமன்ற நீதிபதி அமர்ஜித் சிங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். லஞ்ச ஊழல், சட்டவிரோத பணமாற்றம், நம்பிக்கை மோசடி தொடர்பில் 47 கிரிமினல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்த அம்னோ தலைவருமான அஹ்மத் ஜஹீரை வழக்கில் இருந்து விடுவிக்காமல் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிப்பதற்கு சட்டத்துறை தலைவர் செய்திருந்த முடிவை எதிர்த்து மலேசிய வழக்கறிஞர் மன்றம் இவ்வழக்கை தொடுத்திருந்தது. அஹ்மத் ஜஹீர் தொடர்புடைய யாயாசான் அகால்பூடி அறவாரியம் சம்பந்தப்பட்ட இவ்வழக்கில் குற்றஞ்சாட்டும் அளவிற்கு அடிப்படை மூகாந்திரங்கள் இருக்கின்றன என்று கூறி எதிர்வாதம் புரிய அழைக்கப்பட்ட பின்னர் அவர் மீதான லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்வதில்லை என்று முடிவு செய்துள்ள சட்டத்துறை தலைவரின் முடிவை கேள்வி எழுப்பி வழக்கறிஞர் மன்றம் இந்த வழக்கை தொடுத்திருந்தது. கடந்த 2018 ஆண்டில் பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்திற்கு தாம் தலைமையேற்று இருந்தபோது நிதி அமைச்சராக பொறுப்பேற்று இருந்த DAP தலைவர் லிம் குவான் எங்கை தமது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்போவதாக தாம் மிரட்டியதாக கூறப்படுவதை முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமட் மறுத்துள்ளார். லிம் குவான் எங்கின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை, அது வெளிப்படையான பொய்யுரையாகும் என்று துன் மகாதீர் வாதிட்டார். இரண்டாவது முறையாக தாம் பிரதமராக பொறுப்பேற்று இருந்தபோது லிம் குவான் எங்கை மிரட்டியது கிடையாது. குறிப்பிட்ட விவகாரங்களில் லிம் குவான் எங்கிடம் தாம் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்த போதிலும் பக்கத்தான் ஹரப்பான் உறுப்பு கட்சியின் தலைவர் என்ற முறையில் லிம்மின் அந்தஸ்துக்கு தாம் தொடர்ந்து மதிப்பு அளித்து வந்ததாக துன் மகாதீர் முகமட் இன்று விளக்கினார். கடந்த ஜூன் 10 வரை தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF-இன் 3வது கணக்கிலிருந்து கிட்டத்தட்ட 7 பில்லியன் வெள்ளியை சந்தாதாரர்கள் எடுத்திருப்பதாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 2.93 மில்லியன் சந்தாதாரர்களால் கிட்டத்தட்ட 6.98 பில்லியன் வெள்ளியை 3வது EPF கணக்கிலிருந்து எடுத்திருப்பதாக நிதியமைச்சருமான பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதில் 22.6% 55 வயதிற்கு கீழ்ப்பட்ட சந்தாதாரர்கள் ஆவர் என்று பிரதமர் அன்வார் மேலும் தகவல் அளித்தார். நபர் ஒருவருக்கு சொந்தமான CZ துப்பாக்கியை பயன்படுத்தி சுங்கத்துறை அதிகாரி ஒருவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பினாங்கு மலேசிய சுங்கத்துறை அதிகாரியின் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து கடந்த புதன்கிழமை சபராங்ஜயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். அதில் அந்த துப்பாக்கியை சோதனையிடுவதற்கு முயற்சித்து தவறுதலாக அதனை கையாண்ட வேளை அதிலிருந்த தோட்டாக்கள் தனக்கு ஆபத்தாக வந்துவிட்டதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி கூறியிருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக இதுவரையில் மொத்தம் 4 பேருடைய சாட்சியங்களை போலீசார் பதிவு செய்திருப்பதாக ஹம்சா அஹ்மத் விளக்கினார். யூரோ 2024 காற்பந்து சாம்பியன்ஷிப்பிற்கு புக்கி முகவர்களாக ஈடுபட்ட 3 நபர்களை
செராஸ் ஜாலான் ஜெஜாக்கா 7 மற்றும் ஜாலான் லீமா சான்சாவ்லின் ஆகிய 2 வெவ்வேறு இடங்களில் போலீசார் கைது செய்தனர். சந்தேகிக்கும் 34க்கும் 44க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்நபர்களின் கை தொலைபேசியை சோதனையிட்ட வேளை அதில் காற்பந்து சூதாட்டத்தின் விண்ணப்பம் மற்றும் பந்தயத்தை குறித்த உரையாடல்கள் காணப்பட்டதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவீந்திரன் சிங் சர்பான் சிங் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அம்மூவரில் ஒருவர் நாளை வரையில் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் 2 போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் ரவீந்தர் சிங் கூறினார். மேலும் பந்தய சட்டம் 1953 6(3) பிரிவின் கீழ் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக ரவீந்தர் சிங் தகவல் அளித்தார். 3 நபர்கள் பயணித்த ஹோண்டா சிட்டி ரக கார் ஒன்று விபத்துக்குள்ளாகியதை தொடர்ந்து அக்காரை அந்நபர்கள் திருடியிருப்பதாகவும் நீண்ட காலமாக போலீசாரால் தேடப்பட்டு வருவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேற்று பிற்பகல் 12:30 மணியளவில் திருங்கானு கம்போங் அலோர் துமானிற்கு அருகே ஜாலான் குவல திருங்கானு குவாந்தான் 23வது கிலோமீட்டர் தொலை தூரத்தில் ஹோண்டா சிட்டி ரக கார் ஒன்று மற்றொரு காருடன் மோதி விபத்துக்குள்ளாகியதாக மாராங் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் TS முகமது ரஸ்மான் சபாத்தா தெரிவித்தார். ஹோண்டா சிட்டி காரில் பயணித்த 27க்கும் 33க்கும் இடைப்பட்ட வயதுடைய அம்மூவருக்கும் சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்ட வேளை மற்றொரு காரில் பயணித்த ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பியதாக முகமது ரஸ்மான் கூறினார். சந்தேகிக்கும் அம்மூவர் மீது ஏற்கனவே குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்ட வேளை மேல் நடவடிக்கைகளுக்காக அந்நபர்கள் கைது செய்யப்பட்டதாக முகமது ரஸ்மான் பதிலளித்தார். காஜாங் உத்தாமாவில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் 23வது மாடியில் கேபிளை திருடும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 சகோதரர்களில் ஒருவர் கீழே தவறி விழுந்து உயிரிழந்த வேளை மற்றொருவர் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டார். நேற்று காலை 8 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 29க்கும் 31க்கும் இடைப்பட்ட வயதுடைய அவ்விருவரும் அவ்வளாகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர்களால் கண்டறியப்பட்ட வேளை தப்பி செல்ல முயற்சித்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். மேலும் 2 சகோதரர்களில் ஒருவர் தப்பிக்க முயற்சித்து பால்கனி வழியாக அடுத்த கட்டிடத்திற்கு குதித்தபோது தவறி கீழே விழுந்து உயிரிழந்ததாக நஸ்ரோன் அப்துல் கூறினார். அவ்விரு நபர்கள் மீது ஏற்கனவே குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் தெரியவந்த வேளை இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக நஸ்ரோன் அப்துல் விளக்கினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.